நேற்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்தோனேஷியா சர்வரில் 300 டைமண்டுக்கு ஒரு 79 ஆஃபர் தான் வந்துச்சு. அதை வந்து நான் நேற்றே போட்டிருந்தேன். அப்படின்னா இன்னைக்கான மந்த்லி டாப் வந்து ஆட் ஆயிருக்காது. ஓகேவா, இன்னைக்கு இது 1ஆம் தேதியில் இன்னைக்கு வந்து நவம்பர் மந்த்துக்கான மந்த்லி டாப் வந்து ஆட் ஆயிருக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து நேற்று போடாமல் இன்னைக்கு நான் வந்து டாப் பண்ணேன். இந்தோனேஷியா சர்வரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து 400 டைமண்ட் நீங்கள் டாப் பண்ணீங்க அப்படின்னா 350 டைமண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அதே மாதிரி வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் அவுட் வந்துடும் நமக்கு வந்து. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, நாளையோட பார்த்தீங்கன்னா இந்த மிஷி ஷாப் வந்து முடிவடையுது. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் உள்ள வவுச்சர் எல்லாத்தையும் வந்து கிளைம் பண்ண போகிறோம். ஓகேவா, ஹேலோவின் வவுச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு வவுச்சர் வந்து ஒரு டைமண்டு, அதனால் பார்த்தீங்கன்னா வந்து 30 டைமண்ட் வந்து கிளைம் பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணி நம்ம அந்த பக்கம் போனால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 60 டைமண்டுக்கு 60 வச்சு நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். எங்கடா காணோம், அந்த பக்கம் மட்டும்தான் இருக்கும் போல இருக்குங்க, இந்த பக்கம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த இன்குபேட்டர் வச்சிருக்கு. ஓகேவா, ஒரு இன்குபேட்டர் வச்சிருக்கு வந்து ஒரு 6 டைமண்டு. அதே மாதிரி இந்த மேக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது மொத்தமாக 25 வச்சிருக்கு 150 டைமண்டு கிளைம் பண்ணிக்கலாம் நம்ம. இதே மாதிரி அந்த பக்கம் போனோம் அப்படின்னா 25 இன்குபேட்டர் வச்சு வந்து 150 டைமண்ட் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கிறோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் நம்ம வந்து 50 இன்குபேட்டர் வச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 37 ஹேலோவின் ஈவெண்ட் வச்சு நம்ம வந்து கிளைம் பண்ணியாச்சு இப்போதைக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் உள்ள ஏதாச்சும் ஒரு எமௌண்ட் இல்லைனா ஏதாச்சும் ஒன்று நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த ஹார்ட் எமௌண்ட் நான் வந்து கிளைம் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த ஹார்ட் எமௌண்ட் நம்ம சர்வருக்கு எப்படி விட மாட்டாங்க, அதனால் நம்ம எடுக்க முடியாது. அதே மாதிரிலாம் நம்ம வந்து இந்த சர்வரில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஃபைனலி இந்த ஹார்ட் எமௌண்ட் நம்ம வந்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பற்றி நம்ம வந்து வேலெட்டில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு மொக்க இது இருக்கும். ஓகேவா, ஏதாவது ஒரு மொக்க எமௌண்ட் இருக்கும். அந்த மொக்க எமௌண்ட்டை தூக்கிட்டு இந்த ஹார்ட் எமௌண்ட் வந்து வைக்க போகிறோம். அதையும் பற்றி நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து வச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இந்த ஹேலோவின் இது இருக்கும் பார்த்தீங்களா, ஓச்சர் எடுத்தோம்ல, நம்ம வந்து அந்த ஹேலோவின் ஓச்சர் வச்சு நம்ம வந்து ஸ்பின் பண்ணி பார்ப்போம். லக்கி ராயில் நமக்கு லக் இருக்கா இல்லை கொடுக்குறாங்களா கொடுக்கலான்னு பார்க்கலாம். இந்த ஒரு டார்க் கார்ட் பண்டில் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்பின் பண்ணியிருந்தோம். ஓகேவா, அதாவது 23 ஸ்பின் பண்ணியிருந்தோம். அதில் நமக்கு வந்து ஒன்றுமே கொடுக்கல. அதனால் இப்போ நம்ம வந்து இதை ஸ்பின் பண்ண போகிற கிடையாது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது. அதாவது இந்த பிளேடு ஃப்ரம் ஹார்ட் அப்படின்ற இந்த ஒரு எமௌண்ட் இருக்குது. எப்படி இந்த எமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க தெரியும். அந்த ஊஞ்சல் எமௌண்ட் சிங்சாங் அதாச்சும் கொடுப்பாங்களா பார்ப்போம். எனவே நான் பார்த்தது உண்மைதானா இல்லை எனக்கு தான் அப்படி தெரிஞ்சா ஒன்றும் கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்க, நிஜமாகவே கொடுத்துட்டாங்க இந்த பிளேடு ஃப்ரம் ஹார்ட் அப்படின்றது. இந்த எமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுடைய மெயின் ஐடியான இந்தியன் சர்வரில் வந்து எடுத்துருப்போம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்தாச்சு. ஓகேவா, அதுவும் வெறும் ஃபஸ்ட்டு 5 ஸ்பின்லேயே நம்ம வந்து எடுத்துட்டோம். என்னால் பார்த்தீங்கன்னா நம்பவே முடியல, என்னடா ஃபஸ்ட்டு 5 ஸ்பின்லேயே கொடுத்துட்டீங்க. ஆமாம், எனக்கு வந்து இந்தோனேஷியா சர்வரில் லக் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அதே மாதிரி இந்த ஊர் உலகம் எல்லாருக்குமே தெரியும் இந்தோனேஷியா சர்வரில் எனக்கு வந்து லக் இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த தாம்சனுக்கு ஸ்பின் பண்ணுவோமா? 173 டைமண்ட் இருக்குது. சரி வேண்டாம், இதை வந்து ஸ்பின் பண்ண இப்போதைக்கு நம்ம ஸ்பின் பண்ணி எடுக்க வேணாம். இப்போதைக்கு நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 42 ஹேலோவின் வச்சிருக்கு. ஸ்பின் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே கொடுத்துட்டாங்க அந்த எஸ்கேஎஸ்க்கான கன் ஸ்கின்னு. எப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த ஹார்ட் எமௌண்ட் நான் வந்து கிளைம் பண்ணணும், அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ராசி ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா தொட்ட இடமெல்லாம் லக்காக விழுந்துகிட்டே இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 300 டைமண்டுக்கு 79 ஆஃபர் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வவுச்சர் எல்லாத்தையும் நம்ம வந்து கிளைம் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் கேட்டிங்கன்னா, இந்த ஹார்ட் எமௌண்ட் நம்ம வந்து கிளைம் பண்ணோம். ஓகேவா, ஹார்ட் எமௌண்ட் கிளைம் பண்ணியான்னு சொல்லிட்டு அந்த ஹேலோவின் ஈவெண்ட் நம்ம வந்து ஸ்பின் பண்ண வந்தோம். ஹேலோவின் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே நமக்கு வந்து அந்த டியூயல் எமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த பிளேட் ஃப்ரம் ஹார்ட் அப்படின்ற டியூயல் எமௌண்ட் கொடுத்தாங்க. சரி, ஓகே, ரைட்டு, அதுதான் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த டார்க் கார்ட் பண்ண நம்ம வந்து ஸ்பின் பண்ண வந்தோம். அந்த டார்க் கார்ட் பண்ணலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துட்டாங்க. அந்த எஸ்கேஎஸ்க்கான ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஓகேவா, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம், வீடியோலாம் போட்டுட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா நிறையா பேர் நிறையா சப்போர்ட்லாம் கொடுத்துட்டீங்க. இப்போதைக்கு நம்ம சேனல் வந்து 4K சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டு இருக்குது. ஓகேவா, கூடிய சீக்கிரம் வந்து 10K 50K 100K அப்படின்னு அடிக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் டச் பண்ணி ஆளில் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேவா.